மேடம் வேற எதுவும் வேணுமா? இல்ல அவ்வளவுதான். தேங்க்யூ. சார் சாப்பிடுங்க. டிஃபன் ஆறிட போகுது. சாப்பிடவே தோணல. சாப்பிடுங்க சார் ப்ளீஸ். ஹலோ அரவிந்த் here. நான் தான் சார் பர்னி பேசுறேன். என்ன சார் ஆச்சு? ஓகேவா? அவசரப்பட்டு பண்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. கொஞ்சம் டைம் ஆகும். என்ன சார் ஒரு டைப்பா பேசுறீங்க? விட்டுறாதீங்க சார், இது ஒரு நல்ல சான்ஸ். இப்ப இத பத்தி பேசுறது எனக்கு சரின்னு படல. யாரு? அப்பாவா? ஆமா அப்பாதான். சாரிப்பா, நீங்க ஃபோர்ஸ் பண்ணி பேசினாலும் எனக்கு பேசணும்னு தோணல. நான் உங்க புள்ளதான். ஆனா நான் இப்ப 2 லட்சம் ரூபாய் கடங்காரன். கடங்காரன்னு கூட சொல்ல முடியாது, திருட. நம்ம வீட்டு பணத்தை சொல்லாம எடுத்த திருட. சொல்லுங்கப்பா, உங்க வார்த்தைப்படி அதான அர்த்தம்? ஓகே, நான் உங்க பணத்தை செட்டில் பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேன். ஐயா சாமி, என்னையே போட்டு குழப்புறீங்க. இதுல எந்த குழப்பமும் இல்லப்பா. உங்க பையனா இருந்தாலும் பணம் என்னவோ உங்களோட தான். சோ அதை திரும்ப கொடுக்கறது தான் என்னோட கடமை. அதெல்லாம் இருக்கட்டும், என் சம்பளத்தை மட்டும் கொஞ்சம் கூட்டி கொடுங்க. அது முடியாதுப்பா. நிச்சயமா முடியாது. என்ன அந்த மாதிரி என்ன வளர்த்துட்டீங்க. இல்லப்பா, அது மட்டும் முடியாது. நிச்சயமா முடியாது. ஐ எம் சாரிப்பா. ஐ எம் வெரி சாரி, வெரி சாரி. ஒரு நிமிஷம். ஹலோ 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 சார், நான் சொல்றது கொஞ்சம். ஹலோ ஹலோ. என்னாச்சு ஆர்த்தி? போனை கட் பண்ணிட்டாரு. எனக்கு தெரியும் ஆர்த்தி, அவர் ரொம்ப புத்திசாலி. சிலதெல்லாம் கரெக்டா அவாய்ட் பண்ணிட்டு ஒதுங்கிடுவார். நீ போனை வாங்கி பேசினியா, அவர் பாட்டுக்கு டென்ஷன்ல உன்னை தான் திட்டாருன்னா எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் தெரியுமா? சாரி சார், என்னால ஏற்பட்ட பிரச்சனை. அதான் அமைதியா கேட்டுக்கிட்டு என்னால இருக்க முடியல. உண்மை அவர்கிட்ட சொல்லிடலான்னு தோணுச்சு. அது வேஸ்ட் ஆர்த்தி. எங்க அப்பாவுக்கு காரணம் முக்கியம் கிடையாது. அவருக்கு தேவை 2 லட்சம் ரூபாய். அதை கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சது. இட்ஸ் ஓகே. இனிமே அது என்னோட தலைவலி. Forget it. அப்படி என்னால ஒதுங்கிட முடியாது. இது என்னால ஏற்பட்ட பிரச்சனை. என் மனசுல உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். பாவம், நீ என்ன பண்ணுவ ஆர்த்தி? 2 லட்சம் ரூபாய் தரவா முடியும்? சொல்ல ஆர்த்தி. சார், எப்படி இருந்தாலும் அதுக்கு பொறுப்பு நான் தானே. ஒருவேளை நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரலன்னா அதை நாங்க தானே ஏத்துட்டு இருந்திருக்கணும். என்ன பேசுற? 2 லட்சம். பாவம் ராஜேஷ் ஆட்டோ ஓட்டி 50-100 சம்பாதிக்கிறான். அவன் எப்படி 2 லட்சம் திரும்ப தர முடியும்? இது பாரு, பிரச்சனை முடிஞ்சது. இனிமே இந்த ப்ராப்ளத்தை நான் பாத்துக்கிறேன். அது எப்படி சார்? ஆர்த்தி, ராஜேஷ் பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் ரொம்ப நல்லவன். நிச்சயமா பணத்தை எடுத்திருக்க மாட்டான். எடுக்காத பணத்துக்கு அவன் எதுக்கு தண்டை அழுவணும்? எப்படியாவது அதை வெளியில பிரட்டி நான் பாத்துக்கிறேன். சார், நான் சொல்றதும் அதான். சம்பந்தமே இல்லாத நீங்க எதுக்கு தண்டம் கட்டணும்? இது எங்க விதி. முழுசா உங்க தலையில ஏத்தி வைக்கிறது நியாயமே இல்ல சார். மொத்தமா என்னால 2 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாட்டியும் மாசம் 5000 10,000ன்னு என்னால கண்டிப்பா கட்ட முடியும் சார். என்ன ஆர்த்தி? சார், நான் இது முதல்லயே யோசிச்சதுதான். இதை நீங்க கடனை நினைச்சுக்கோங்க சார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் கடனை அடைச்சிடுறேன். தயவு செஞ்சு இதை வேண்டான்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ் சார். நீ வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் அந்த பணத்தையும் உனக்கு கொடுத்தேன். அதுவே உனக்கு உறுத்தலா இருக்குன்னா திரும்ப வாங்கிக்கிறதுல எனக்கு ஒரு ஆட்சேபம் இல்ல. நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? எங்கேயோ வேலை செஞ்சு மாசம் மாசம் எனக்கு கடன் கட்டுறது ரொம்ப கஷ்டம். எனக்கும் மாசம் மாசம் கை நீட்டி காசு வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா என் ஆபீஸ்லயே வேலைக்கு ஜாயின் பண்ணிடு. நல்ல சம்பளம் தர ஏற்பாடு பண்றேன். உனக்கும் மாசம் மாசம் கடன் அடைகிற மாதிரி இருக்கும். உன் திறமைய நானும் முழுசா யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. வீட்டுக்கு போய் நல்ல நிதானமா யோசிச்சு சொன்னா போதும். சரி சார்.
ஐ திங்க் டைம் ஆயிடுச்சு. நான் வேணா உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போறேன். அதெல்லாம் இருக்கட்டும் சார், முதல்ல நீங்க சாப்பிடுங்க. ஓகே. கம் ரேகா. ஆதி 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 என்ன? எதுக்காக வம்பு பண்ணி எனக்கு கூட்டிட்டு வர்றீங்க? இட்ஸ் a surprise ரேகா. just come in no. இல்ல இல்ல, சஸ்பென்ஸ் எல்லாம் போதும். நீங்க காரணம் சொன்னாதான் நான் உள்ள வருவேன். ஓகே ஓகே சொல்றேன். உனக்கு ஒரு சின்ன gift வாங்கி தரலாம்னு ஆசைப்படுறேன். எனக்கா? கிஃப்டா? எதுக்காக? anything ஸ்பெஷல்? அப்படியே சொல்லலாம். என்ன ஸ்பெஷல் தெரியுமா? என்னோட பிசினஸ் பார்ட்னரா நீ ஆனது எனக்கு பெரிய சந்தோஷம். அதை நான் ஆனர் பண்ண விரும்புறேன். அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? பின்ன இல்லையா? என்னோட பிசினஸ் பார்ட்னர் ஒரு சொட்டத்தால கிழவனா இல்லாம உன்ன மாதிரி ஒரு சார்மிங் யங் ஏஞ்சலா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஓகே லெட்ஸ் கோ. கம் இன் ரேகா. வா உட்காரு. வாங்க சார். Thank ப்ளீஸ் you. சிட் டவுன். என்ன பார்க்குறீங்க சார்? டைமண்ட் நெக்லஸ் காமிங்களா? ஓகே சார். ஆதி, இப்போ எதுக்கு டைமண்ட் நெக்லஸ் எல்லாம்? Adi's presents and gifts are always precious. What better than diamonds? இந்த பேட்டர்ன் பாருங்க சார். இது எப்படி இருக்கு? நீ தான் செலக்ட் பண்ணணும். இது பிடிச்சிருக்கா பாருங்க. இல்ல, ஹெவி. Do you have something exclusive? இருக்கு சார், தரேன். இது ஓகேன்னு பாருங்க. Wow. This is beautiful, Rekha. பிடிச்சிருக்கு? Do you like it? Of course ஆதி, it's your selection. இதே எடுத்துக்கிறேன். சரி. Sure இல்ல? Yeah. I'll just come. I'll swipe it. I'll take this. Please bill it. எஸ்கியூஸ் மீ மேடம், இதில் உங்கள் அட்ரஸ் எழுதி தரீங்களா? எதுக்கு இது? மேடம், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணவங்கள ஒரு ஜோடியை குழுக்கல்ல லக்கி கப்பலாக செலக்ட் பண்ணி எங்கள் செலவுலேயே ஃபாரின் ட்ரிப் அனுப்புகிறோம். Oh, that's great. புருஷன் பொண்டாட்டியாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சான்ஸ். நீங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே? ஓகே மேடம், இந்த சான்ஸ் உங்களுக்கும் சாருக்கும் கிடைக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இதை ஃபில் பண்ணி கொடுங்க மேடம். சார் பேர் என்னங்க மேடம்? மிஸ்டர் ஆதித்யா. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆதித்யான்னு போட்டு இதில் சைன் பண்ணிடுங்க மேடம். ஓகே. Thanks. Rekha? கிளம்பலாமா? ஓகே. Okay. This is the gift for you. Thank you. Wow. ரொம்ப அழகா இருக்கு. You're right. ஆனா அது உன் கழுத்துல இருந்தா இன்னும் அழகா இருக்கும். அப்ப நீங்களே போட்டு விடுங்க. இல்ல, it's okay. ஆதி, it's your gift. Okay. How is it? Beautiful. போலாமா? Thank you. Yeah. Let's go. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? என்ன வற்புறுத்தி சாப்பிட வச்சியே, அதுக்கு தான். சார், இது ரொம்ப சின்ன விஷயம். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? இன்னும் ராஜேஷ் வரல போல இருக்கு.
அவர் எப்பவுமே கொஞ்சம் லேட்டா தான் வருவாரு. ஓகே சார், அப்ப நான் வரேன். சரி ஆர்த்தி, நான் சொன்னதை யோசிச்சு ஒரு நல்ல பதிலா சொல்லு. ஓகே சார், ஓகே வரேன் சார். ஆர்த்தி பாய். ஐயோ 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 ஐயோ. டேய் பாவி, இப்படி அராஜகம் பண்றாளே இவள. ஏய் நில்றி, என்ன பண்றத பண்ணிட்டு என்னன்னா கேக்குற? ஏண்டி என்னடி இதெல்லாம்? எது? வாசல்ல கண்டவன் வந்து இறக்கி விட்டு போறதும் டாடா காட்டுறதும் அசிங்கமா இல்ல? பாக்குறவங்கள என்ன நினைப்பாங்க? இந்த பாரு, இது கௌரவமான வீடு, நாங்கெல்லாம் யோகியமா வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க பேரை ஏலம் விட்டுறாத தாயே. ஏன் இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க? நடக்கிறது அசிங்கமா இருக்கிறப்போ பேசுறதும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. எதிரி சம்பந்தம் இல்லாத விஷயம் என் வீட்ல எல்லாம் அசிங்கம் நடந்துட்டு இருக்கு. எந்த அசிங்கமும் நடக்கல, உங்க நினைப்புல தான் அசிங்கம் இருக்கு. இனிமே கொண்டதை கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களா வந்து பேசுனீங்க, அவ்வளவுதான். என்ன சீண்டாதீங்க, நடக்கிறதே வேற. நின்னு பேசிட்டு போடி. அக்கா, என்னக்கா இதெல்லாம்? அதான் பாத்துட்டு இருந்தல, எவனா ஒருத்தன் வந்து கார்ல இறக்கி வர்றதும் டாடா காட்டுறதும் கன்றாவி. அக்கா வாய மூடுக்கா. ஏன்க்கா உன் புத்தி இப்படி அசிங்கமா போகுது? அப்போ நான் பேசுறது தப்புங்கறியா? அடி போடி கூறு கெட்டவளே. கலா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? ஆர்த்தி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அவ பண்றது பல நேரங்கள்ல எரிச்சல் மூட்டுற மாதிரி இருக்கும். ஆனா அவ நடத்திய பத்தி யாரும் குறை சொல்ல முடியாதுமா. இப்படி எல்லாம் பேசாதம்மா. நம்ப மாட்டீங்கல்ல? நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம். ஒரு நாள் நான் அவளை கையும் களமா புடிச்சு காட்டுறேன், அப்ப நம்புறீங்களான்னு பாக்குறேன். எவனோ ஒருத்தன் வந்து டாடா காட்டுறதும் அவன் இப்படி இப்படி முத்தம் கொடுக்கறதும் கன்றாவி. அவன் கையை உடைச்சு அடுப்புல வைக்க மானங்கெட்ட பழப்பு. என்ன ஜென்மங்களோ தெரியலையே. ஏங்க நிஜமாவா சொல்றீங்க? ஆமாம்மா, நான் பக்கத்துல தான் இருந்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன். இல்லைங்க, எனக்கு நீங்க சொல்றத கேட்டா ஒரே குழப்பமா இருக்குங்க. எனக்கு குழப்பத்தை விட வேதனை தான் அதிகமா இருக்கு. வேற மாதிரி யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் பயமா கூட இருக்கு. என்ன சொல்றீங்க? உஷாவோட வாழ்க்கை சிக்கலாயிடுமோங்கிற பயம்தான். ஏன் ஏன் இப்படி சொல்றீங்க? ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் இல்லையா? எப்படி? பாதி மும்பையில பிறந்து வளர்ந்த பையன், அந்த ஊர்ல பொண்ணுங்களை தொட்டு பேசுறதும் க்ளோஸா பழகிறதும் சகஜமான விஷயம் தானே. அது மாதிரி கூட இது நடந்திருக்கலாமே. அதுவும் தவிர ரேகா நல்லா தெரிஞ்ச பொண்ணு. தெரிஞ்ச பொண்ணா மட்டும் இருந்தா பரவாயில்லையே, கல்யாண மேடை வரைக்கும் மனப்பொண்ணா வந்தவளாச்சேம்மா. அவ மனசுல என்ன மாதிரி உணர்வுகள் இருக்குன்னு நம்மளால எப்படி சொல்ல முடியும்? ஆதி கூட ஒரு கட்டம் வரைக்கும் அந்த பொண்ணை தன்னோட மனைவியை மனசுல நினைச்சு பார்த்திருப்பான். ரொம்ப நெருங்கி வந்த ரெண்டு பேர் சட்னு விலகிற மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் அவங்க நெருங்கினா ஒரு எல்லையோட நிப்பாங்களா, இல்ல அந்த எல்லையை தாண்டுவாங்களா? இதெல்லாம் நம்மளால எப்படிமா கெஸ் பண்ண முடியும்? எனக்கு அதாம பயமா இருக்கு. என்னங்க, நானே பதட்டத்துல இருக்கேன், நீங்க வேற என்ன பயமுறுத்துறீங்களே. உன்னை பயமுறுத்தணுங்கிறதுக்காக நான் அதை சொல்லலாமா? இதெல்லாம் என் மனசுல தோணுது. கடவுளே, என்ன சோதனை இது. அந்த வீட்டுக்கு உஷா போயிட்டா போதும், எல்லாம் சரியா போயிடும் நினைச்சேன். கொஞ்ச நாளைக்கு இவ அங்க மிஷன் மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, நாளடைவுல நிலைமை சரியா போயிடும் நம்பினேன். இப்ப என் மனசுல வேற மாதிரி பயங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை அவளோட வாழ்க்கை பறிபோடுங்கிற நிலைமை வந்தா நிச்சயம் நான் சும்மா இருக்கணும். என்ன பண்ண போறீங்க? சில விஷயங்கள் மனசுல தோணும் போதே சம்பந்தப்பட்டவங்க கிட்ட அதை பத்தி தெளிவா பேசுறதாமா நல்லது. இத பத்தி உஷா கிட்டையும் சம்பந்திக்கிட்டையும் நான் பேச போறேன். எனக்கு ஒருவேளை நீங்க பயப்படுற மாதிரி இது ஒரு தப்பான விஷயமா இல்லாம இயல்பான விஷயமா இருந்தா தேவையில்லாம நாமளே வலிய ஒரு பிரச்சனைய உண்டாக்குன மாதிரி ஆயிடும் இல்லையா? என்னம்மா நீ? நான் கண்ணால பார்த்தேன், எனக்கு தெரியாதா? அவங்க நெருக்கம் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்போ பார்ட்னர்ஷிப்போ இல்ல, அதுக்கும் மேல ஒண்ணு இருக்கிறத என்னால உணர முடியுது. கடையில அத்தனை பேர் பாக்குறப்போ பப்ளிக்கா அவ கழுத்துல செயினை மாட்டி விடுறான். உரிமை இல்லாம அதை பண்ண முடியாது. எனக்கு ஒருவேளை ஆதியும் அந்த ரேகாவும்
ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை லைட்டா எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன்னா அவங்க இந்த காலத்து பசங்க. நோ, நிச்சயமா இல்ல. எனக்கு தப்பா தான் படுது. இத கண்டுக்காம விட்டுட்டா அது ரொம்ப தப்பா போயிடும். வா, உஷா வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்துருவோம். வா, சொல்றேன்ல, பேசிட்டு வந்துருவோம். வா. ஏய் நில்லடி. உஷா சாப்பிட்டாளா? இல்லம்மா, எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. என்ன வேணான்ட்டாளா? ஆமாம்மா, பட்னியா இருக்க போறேன், சாப்பாடு எதுவும் வேணான்னு கோவமா திட்டிட்டாங்க. சரி நீ போ. உஷா, ஏய் உஷா, கீழே இறங்கி வா. ஏய் உஷா, என்ன? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையே. சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட மாட்டியா? இப்படி வேணும்னே பட்னி கிடப்ப, உடம்ப ஸ்பாயில் பண்ணிப்ப. கடைசியில டாக்டர் வந்து பார்த்துட்டு எங்களை திட்டி எங்க மானம் கப்பல் ஏறணுமா? அந்த டாக்டர் என்னடான்னா என்ன ஸ்கூல் பசங்களை நிக்க வைக்கிற மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டு அட்வைஸ் பண்றாங்க. தேவையா எனக்கு? ஒழுங்கா சாப்பிடுறதுக்கு என்ன? உங்க பிரச்சனை தான் என்ன? அந்த டாக்டர் உங்களை கண்டிச்சதா? அது உங்களுக்கும் டாக்டருக்கும் நடுவுல அதுலயும் என்ன சம்மந்தப்படுத்துறீங்க? உளராதே. பிரச்சனையே ஒன்ன வச்சுதான். நீ ஒழுங்கா சாப்பிட்டா அவ ஏன் என்ன திட்டுறா? இங்க பாருங்க, உங்களுக்காகவும் அந்த டாக்டருக்காகவும் என்னால சாப்பிட முடியாது. நான் சாப்பிடுறது எனக்காக மட்டும்தான். அதை புரிஞ்சுக்கோங்க. ஏய் ஏய் ஏய், உனக்கு தான் ரொம்ப பேச தெரியும். ரொம்ப ஓவரா பேசாத. நீ சாதாரணமா இருந்தா எக்கேடாவது கெட்டு போன விட்டுருவேன். ஆனா வயித்துல ஒரு பிள்ளைய வச்சிருக்கேன். எனக்கு உன்னை பிடிக்குதோ பிடிக்கலையோ, அது இந்த வீட்டு வாரிசு. அதனாலதான் பேசுறேன். என்ன இது அப்பட்டமான சுயநலவாதியா பேசுறீங்க? என்ன பண்ண சொல்ற? உன்னை எனக்கு பிடிக்காதுதான். ஆனா உன் வயித்துல வளர்றது எங்க வீட்டு குழந்தையாச்சே. முதல்ல அது ஏன் குழந்தை, அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாரும் வரீங்க. உங்க எல்லாரையும் விட என் குழந்தை மேல அக்கறையும் பாசமும் எனக்கு அதிகமாவே இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு என்னடி பண்றது? நீ பட்னி கிடந்து அந்த குழந்தைய சாகடிச்சிருப்ப போல இருக்கே. இங்க பாருங்க, என் குழந்தை பத்தி அப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன் இப்படி பேசுறேன்? போதும், நிறுத்துங்க. என்ன எப்படி பாத்துக்கணும், என் குழந்தை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை மாதிரி சுயநலவாதிகளோட அட்வைஸோ அக்கறையோ எதுவுமே எனக்கு தேவையே இல்ல. ஏய், இது ஏன் வீடுடி. நீ இருக்கிறது என்னோட கருணை இல்ல. முதல்ல அத புரிஞ்சுக்கோ. எல்லாம். அப்பா, அம்மா, வாங்கம்மா. வாங்க. பொண்ணையா பெத்து வச்சிருக்கீங்க? தெருமனை வரைக்கும் கேட்டிருக்குமே. இவளோட கூச்சல் எல்லாம் கேட்டுச்சா? அம்மா, எதுக்கு கோவப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. வாயை மூடுங்க.